பைத்தியமா இந்த பையன் என ஆரம்ப காலத்தில் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனை கலாய்த்த ஒரு நபர் வரிஞ்சி கட்டி கொண்டு வந்த பி.யு. சின்னப்பா அவர்கள் என்ன நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் சினிமாவை பற்றி நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமா உலகில் காலத்தை கடந்தும் மக்கள் மனதில் சில பாடகர்கள் நிலைத்து நிற்பது உண்டு. அந்த வகையில் தனது வசீகர குரலால் மக்கள் மனதை கட்டி போட்டவர்தான் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். இவரின் குரல் ஒலிக்காத சுப காரியங்களே இல்லை என கூறலாம். திரைப்பட பாடல்களை தாண்டி பல பக்தி பாடல்களையும் பாடியவர் இவர். மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே என இவர் பாடிய பாடல் இசையை விரும்பும் அனைவரின் செவிக்கும் தேன் வந்து பாயுமாறு அமைந்திருந்தது. டி.எம். சௌந்தரராஜனின் குரலுக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. கம்பீர குரலில் இவர் பாடிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன், மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், ஒரு மரமானாலும் பழமுதுச்சோலையில் மரமாவேன், கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், ஒரு மரமானாலும் பழமுதுச்சோலையில் மரமாவேன், பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கையில் பூவாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன், நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன். இது போன்ற இவரின் பாடல்கள் அனைத்தும் மக்கள் மனதுக்கு இதம் கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர்., ஜெமினி கணேசன் போன்ற பல நடிகர்களுக்கு பல படங்களில் பாடியுள்ளார். 1954ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான தூக்கு தூக்கி என்ற திரைப்படம் இவருக்கு சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அன்றைய நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் என இடைக்கால நடிகர்களுக்கும் கூட இவர் பல பாடல்களை பாடியுள்ளார். இப்படிப்பட்ட பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு தொடக்க காலகட்டத்தில் சினிமாவில் பாடல் பாட பெரிதளவில் வாய்ப்புகள் ஏதும் அமையவில்லை. அதனால் வருமானம் வேண்டி பி.யு. சின்னப்பாவிடம் பணியாற்ற ஆரம்பித்தாராம். பி.யு. சின்னப்பாவினுடைய அலுவலகத்திலேயே தங்கியிருப்பதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் டி.எம்.எஸ். அவர்கள். அப்போது ஒரு நாள் பி.யு. சின்னப்பாவின் நண்பர்கள் அவருடன் சீட்டு விளையாடி கொண்டிருந்திருக்கின்றனர். அப்போது டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கீழ்தளத்தில் இருந்து பி.யு. சின்னப்பாவின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாராம். உடனே பி.யு. சின்னப்பாவின் நண்பர்கள், இவன் என்ன பைத்தியமா, காலையில் இருந்து கத்திக்கிட்டே இருக்கான் என கூறியுள்ளனர். உடனே கோபமடைந்த பி.யு. சின்னப்பா அவர்கள், டி.எம்.எஸ். பாடிய பாடல் என்னுடைய பாடல்தான், அதை என்னை விட அவர்தான் மிக அற்புதமாக பாடுகிறார், அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என கூறினாராம். அதே போல் அவர் வாய் முகூர்த்தம் பின்னாளில் அப்படியே பலித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனின் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.